மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் சார்பில் மத்திய மாநில அரசுகளிடம் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்றது. அவர்களின் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை தற்போது பார்க்கலாம். தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெறுதல், அனைத்து தொழிலாளர்களுக்கும் சங்கம் அமைக்கும் உரிமை, 8 மணி நேர வேலை, பணியிட பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் வேலை நிறுத்த உரிமையை உறுதி செய்தல் ஆகியவை முதன்மையான கோரிக்கைகளாக உள்ளன. விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவை விட 1.5 மடங்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையும் அரசு கொள்முதலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மின்சார சட்ட திருத்த மசோதா, அணுசக்தி சட்டத்தை திரும்ப பெற்று மின்சார தனியார் மையத்தை கைவிட வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் 42,000 ரூபாய் குறைந்தபட்ச மாத ஊதியம் வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 200 நாட்கள் வேலை, தினக்கூலி 700 ரூபாய் என்ற வேலை உறுதி திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி புதிய விபிஜி ராம்ஜி சட்டத்தை திரும்ப பெறவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டு நலன்களுக்கு எதிரான வணிக ஒப்பந்தங்களை தவிர்த்தல், விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கு கடன் தள்ளுபடி, நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் மறு குடியமர்த்தல் சட்டத்தை முறையாக அமல்படுத்துதல், கூட்டுறவு முறையில் விவசாயத்தை நவீனப்படுத்துதல் ஆகியவையும் கோரிக்கைகளில் இடம்பெற்றுள்ளன. பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் சேவைகளின் தனியார் மையத்தையும் பங்கு விற்பனையையும் கைவிட்டு தேசிய பணமாக்கல் திட்டம் 2.0, அவுட் சோர்சிங் மற்றும் கான்ட்ராக்ட் முறையை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி EPS 95 ஓய்வூதியத்தை உயர்த்தி அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்றும், காலி பணியிடங்களை நிரப்பி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. கான்ட்ராக்ட், தினக்கூலி, கேஷுவல், பீஸ் ரேட் தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் கழிவுகளை சேகரிக்கும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு வழங்க வேண்டும். சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான வயது வரம்புகளை நீக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. கண்ணியமான வேலைவாய்ப்பை உறுதி செய்து உடன்படிக்கைகளை அமல்படுத்தவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற்று விலைவாசியை கட்டுப்படுத்தி அனைவருக்கும் பொது விநியோக முறையை உறுதி செய்ய வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை கூடுதல் நிதி ஒதுக்கி நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகளை தடுக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது. ESI உள்ளிட்ட அரசு சுகாதார திட்டங்களை விரிவுபடுத்தி அரசு மருத்துவ சேவைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதுடன் சுத்தமான குடிநீர், தூய்மை மற்றும் வீட்டு வசதியை உறுதி செய்ய வேண்டும். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களையும் பாரதிய நியாய சன்ஹிதாவின் கடுமையான பிரிவுகளையும் திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கி அதை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்றும் கோரப்பட்டுள்ளது. உயர் செல்வம் கொண்டவர்களுக்கு செல்வ வரி விதித்து வருமான வரியை உயர்த்த வேண்டும் என்றும் தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன.